ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மதுர மதர பிம்பே மஞ்சுளம் மந்தகாசே சிசிராமிருத வாக்யே சீதலம் திருஷ்டிபாதே விபுலமருண நேத்ரே விஸ்ருதம் வேணுநாதே மரகதமணி நீலம் பாலமாலோகயேனோ. குருவாயூரப்பனிடத்துல விராட் ஸ்வரூபத்தினுடைய வைபவங்களை எல்லாம் இந்த 6வது தசகத்துல பட்டத்திரி வர்ணிச்சென்றிருக்கான்றதை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாராயண பட்டத்திரி கடந்த பகுதியில 6வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை முடிச்சு 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு அதுல பகவானை வர்ணிப்பதற்காக தயாராகின்றிருக்கார். நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் நாராயணியத்தில் உங்களுக்கு நினைவில் இருக்கும். சென்னையில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய புழலேரியின் சமீபத்தில் இருக்கக்கூடிய புழல் பஸ் ஸ்டாண்டு நிலையம் அருகில் PWD காலனியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆலயத்தில் இருந்து நாம் திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பெரிய திருவடி சிறிய திருவடி இவர்களை நாம் தரிசித்து சற்றே நகர்ந்து ஆரம்பித்தால் இங்கு அழகாக தும்பிக்கை ஆழ்வார் அதாவது நாகராஜ கணபதியாக இங்கு நமக்கு சேவை சாதிப்பதும் அவருக்கு பக்கத்திலேயே காளிங்க நர்தனத்தினுடைய ஒரு திருக்கோலத்திலே நாகத்தின் மேல் அழகாக விடம்பயின்ற நாகத்தின் மேல் நடம்பயின்ற நாதனாக கண்ணன் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோலம். ஆக இங்கு கேதுவுக்கு பிரதானமான கணபதியும் ராகுவுக்கு பிரதானமான காளிங்க நர்தன கண்ணனான ஸ்ரீகிருஷ்ணனுடைய உருவமும் சேர்ந்து பக்கத்துக்கு பக்கத்தில் இங்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு இந்த திவ்ய தரிசனத்தை யார் அடைகின்றார்களோ அவர்களுக்கு இத்தலவரலாறானது கூறுகின்றது. ராகு கேது இவர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களானது இந்த திவ்ய தரிசனத்திலே அவர்களை விட்டு விலகுமாம். இந்த தரிசனத்தை அடைந்து நாம் இங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியான இங்கு 2 உற்சவமூர்த்திகள் அமைந்துள்ளனர். ஒரு உற்சவமூர்த்தி நவநீத கண்ணனாகவும் ஒரு உற்சவமூர்த்தி வேணுகோபாலனாகவும் காட்சியளிக்கின்றார். அந்த நவநீத கிருஷ்ணனை தரிசிப்பதற்காக நான் செல்லும் போது ஆகா அழகான பசுமாடுகளோடு கோதூளி கோசரித்த கோமள கோபவேஷம் என்று இங்கு அழகான ஒரு கோசாலையானது பராமரிக்கப்பட்டு வருகின்றது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் கண்ணா கூடவே உன் வேணு கானமும் சேர்ந்துண்போம் என்று வேணுகோபாலனாக எந்த மாடானது கண்ணனை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதே பசுவானது இங்கு கோசாலையிலேயும் கண்ணனுடைய பக்தியுடன் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அழகான உத்தமமான கோசாலையின் திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து இதோ உற்சவமூர்த்தியான நவநீத கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்திற்காக வந்துவிட்டோம். ஆகா அவரும் நமக்கு காட்சி அளிக்க தொடங்கிவிட்டார். அழகான காட்சி. தத்ரா நிமந்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் என்று தன்னுடைய வலது காலை அழகாக தூக்கிக் கொண்டு வலது கையிலே எனக்கு வெண்ணெய் கிடைத்திருக்கின்றது என்று நமக்கும் அந்த திவ்ய தரிசனத்தோடு காட்சியளித்துக் கொண்டு அழகாக தான் சாய்ந்த கொண்டையோடு இடது கையிலே தான் ஒரு புல்லாங்குழலை தாங்கிக் கொண்டு தாமரை பீடத்திலே தான் நின்று கொண்டிருக்கக்கூடிய சிரித்த மந்தகாசத்தோடு இருக்கக்கூடிய முழுதும் வெண்ணெய் அலைந்த குலுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேர்த்தி கிடக்க நானொட்டேன் என்ற ஆழ்வாருடைய திவ்ய பாசுரம்தான் இந்த உற்சவமூர்த்தியான நவநீத கண்ணனை நாம் தரிசிக்கும் போது நமக்கு நினைவுக்கு வருகின்றது. அழகான திவ்ய தரிசனத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய கண்ணன் நமக்காக தான் உயர்ந்த மாலைகளை சாற்றிக் கொண்டும் உடனே அந்த மாலைகளை தான் கலைந்தும் பக்தர்களோடு திவ்ய ஆரத்தியோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வைபவத்திலே இந்த நவநீத கண்ணனுடைய தரிசனத்தோடு நாம் குருவாயூருக்கு திரும்புவோம். இதோ பட்டத்திரி 6வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை தொடங்கிவிட்டார். கிருஷ்ணா மாயா விலாசகசிதம் ஸ்வசிதம் சமீரம்
ஜிஹ்வா ஜலம் வசனமீச சகுந்த பங்கிகே சித்தாதய ஸ்வரகனோ முகரந்திரமக்னி தேவாபுஜாகஸ்தனயுகம் தவ தர்ம தேவகா. நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் அழகான ஒரு தசகம் இது. அதாவது பகவான் படைக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ரூபங்கள்லாம் தான் தாங்கின்றிருக்கேன்னு விராட் ரூபம்னு சொல்லக்கூடிய பெரிய அளவிட முடியாத விஸ்வரூபத்துல ஒவ்வொரு அவயவங்களாக பகவான் தான் படைக்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அண்ட சராச்சரங்கள்லாம் தன்னுடைய சரீரத்துல எங்க இருக்குன்னு நமக்கு தரிசனத்தை அளிக்கிறார்னு பட்டத்ரி இந்த தசகத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டே வரார். அப்போ பகவானுடைய அந்த நாசிகை, கர்ணபத்திரமாகிய தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதுகள், அவனுடைய மேலுதடு கீழுதடு ரெண்டுத்தையும் வர்ணிச்சு அந்த ஸ்லோகத்தை எடுத்தினார். அப்ப அந்த கீழுதடும் மேலுதடும், அதாவது ஒன்று ஆசையா இருக்கு, இன்னொன்னு வெக்கமா இருக்கு அப்படின்னு அவர் வர்ணிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய பற்களை வர்ணிச்சார் நட்சத்திர கூட்டங்களாக. தெற்றிப்பல் யமனா இருக்குன்னு சொன்னார். அப்ப அடுத்த ஸ்லோகத்துல இவருடைய பார்வையில என்னாச்சு, இவ்வளவு பிரமாதமா பட்டத்திரி நம்மளை வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டானே, உள்ள இருக்கக்கூடிய பற்களை கூட ஊடுருவி தெற்றிப்பல்ல கூட இவர் வர்ணிக்கிறாரேன்னு பகவானுக்கு வெக்கம் போலும். அதனால குருவாயூரப்பன் சட்டுன்னு தன்னுடைய 2 உதட்டையும் அப்படி மூடிண்டாராம். அப்படி மூடிண்டு அந்த பட்டத்திரியை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறார். அந்த புன் சிரிப்பை பார்த்த உடனேயே பட்டத்திரிக்கு ஆச்சரியம். உன்னுடைய புன் சிரிப்பில தாப்பா உலகத்துல குருவாயூரப்பா நீ மாயையை சிருஷ்டிக்கிற. எந்த மாயை பலவிதமான இடங்கள்ல எங்களை மயக்கிறதோ, எந்த மாயைன்ற இந்த பிரகிருதியிலேந்து உலகமானது முதலில் தோன்ற ஆரம்பிக்கிறதோ, எந்த மாயையில பகவான் தான் பகவத்கீதையில மனுஷன் கட்டுப்படக்கூடாதுன்னு உயர்ந்த உபதேசத்தை அளிச்சிருக்காரோ, அந்த மாயை எங்கேந்து உற்பத்தி ஆறுதுன்னு நீ அந்த 2 உதடையும் குவிச்சுண்ட ஒரு சிரிப்பு சிரிச்ச பாரு. மாயா விலாசகசிதமோ ஸ்வசிதம் சமீரோ, அந்த மாயை அங்க உண்டாருது. அதே சமயத்துல குருவாயூர்ல எனக்கு உன்னுடைய விராட் ரூபத்துல நீ மூச்சை இழுத்தும் மூச்சை விட்டும் விடக்கூடிய அந்த பிராண உஸ்வாச நிஸ்வாசமான அந்த மூச்சு சத்தம் எனக்கு கேட்கறதுன்றாராம். கேட்க செய்ய நமக்கு பிரமிப்பா இருக்கு. பகவானுடைய மூச்சு காற்று அப்படி மேல இழுத்து வெளியில விடும்போது எப்படி இருக்குன்னார். அந்த ஸ்வசிதம் சமீரோ, அதுல தான் காத்துன்னு சொல்லக்கூடிய வாயு பகவான் அடங்கி இருக்காராம். நமக்கும் அங்கதான் இருக்கார் வாயு பகவான். காத்து உள்ள இல்லைன்னா, மூச்சை இழுத்து விடலைன்னா நம்ம உயிர் ஜீவிக்க முடியாது. அப்ப அவர் எந்த இடத்துல இருக்கார், பகவானுடைய எந்த ரூபத்திலேந்து உற்பத்தி ஆனார், அந்த உஸ்வாச நிஸ்வாசமான மூச்சிலேருந்து தான் உனக்கு வாயு பகவானவர் உண்டாரார். ஜிஹ்வா ஜலம் வசனமீ சசகுந்த பங்கே. உடனே குருவாயூரப்பன் வாயை திறந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப அவருடைய நாக்கோட ஜிக்வானா நாக்கோட தரிசனம் இவருக்கு கிடைக்கிறது. குருவாயூரப்பா, உன்னுடைய நாக்குல தான உலகத்துல இருக்கக்கூடிய ஜலம், நதிகள், சமுத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் ஜீவ நதிகளாகவும் ஆறுகளாகவும் பெருக்கெடுத்து ஓடுறதோ, எங்கெல்லாம் உன்னுடைய திவ்ய கஷேத்திரங்கள் ஒட்டி குளங்கள் அமைந்திருக்கோ, திருக்குளங்கள், ஏரிகள், சமுத்திரங்கள், நதிகள், இப்படி ஒன்னால் படைக்கப்பட்ட அவைகள்லாம் எங்க தெரியுமாடங்க இருக்கு. ஜிக்வா ஜலம் வசனமீ சசகுந்த பங்கே. உன்னுடைய நாக்குல அத்தனை நீரும் இருக்கு. அதே சமயத்துல நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ, அந்த வாக்கு இருக்க, அந்த வாக்குலேருந்து என்ன வருது, உலகத்துல படைக்கப்பட்ட குருவியிலேந்து பெருசா இருக்கக்கூடிய கருடன் வரைக்கும் இருக்கக்கூடிய பறவை கூட்டங்கள் எல்லாம் பகவானுடைய வாக்குலேந்து படைக்கப்பட்டவைகளாம். அந்த வாக்குலேந்து வந்ததுனால தான் அது பூமியில அதிகமாக தங்காம பறந்துட்டே இருக்கு. ஒரு மனிதன் வாயை திறந்தான்னா அந்த வாக்கு எப்படி சஞ்சரிச்சுட்டே இருக்கும். ஒரு வார்த்தையை நம்ம இன்னொருத்தரிடத்துல பேசும்போது கூட அந்த பேச்சு எப்படி அத்தனை வேகமாக, ஒலியை விட ஒலியினுடைய வேகம் ரொம்ப அதிகம்னு சொல்றமே, அந்த பறவை கூட்டங்களுக்கு அந்த வேகம் எங்கேந்து வந்தது, மனிதனுக்கு இல்லாத சக்தி எங்கேந்து வந்தது. ஜிக்வா ஜலம் வசனமீ சசகுந்த பங்கே. உன்னுடைய நாக்கிலேந்து பறவை கூட்டங்கள். அதே சந்தர்ப்பத்துல உலகத்துல ஒன்னால் படைக்கப்பட்ட சித்தர்கள்லாம் பல பேர் இருக்கா. ஸ்வர கூட்டங்கள்லாம் உலகத்துல இருக்கு. சங்கீதத்துல ஏற்படக்கூடிய சரிகம பதனிசா, சானிதப மகரிசான ஆரோகணம், அவரோகணம் முதலிய ஸ்வர கூட்டங்கள், சித்தர்கள், இவெல்லாம் சித்தாதய ஸ்வரகனோ முகரந்திரமக்னிகி. சஜ்ஜம் முதலிய
அந்த சொரக்கூட்டங்கள், சித்தர்கள் இவாள்லாம் உன்னுடைய அந்த அழகான சஜ்ஜம் என்ற ஒரு ரூபத்திலேந்து உருவானா. அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய வாய் இருக்க, அந்த வாயிலேந்து தான் தேவா புஜாஸ்தனயுகம் தவ தர்ம தேவ நெருப்பானது உண்டானது. அக்னி பகவானவர் அந்த வாயிலேந்து திருவாக்கிலேந்து உண்டானார். அதே சமயத்துல உன்னுடைய கைகள் இருக்க, லோகத்துல நீ பல திவ்ய தேசங்கள்ல பல திருக்கோயில்கள்ல சதுர்புஜத்தோட இருக்க, 2 கையோட இருக்க, 4 கையோட இருக்க. காஞ்சிபுரத்துல அஷ்டபுஜன்னு ஒரு பெருமாள் இருக்கார், அவர் 8 கையோட இருக்கார். ஆக லோகத்துல நீ எங்களுக்கு கோயில்கள்ல காட்சியளிக்க குருவாயூர்ல ஏதோ சதுர்புஜத்தோட சங்கு சக்கரத்தோட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் திருக்கோயில்கள்ல உன்னுடைய அவதாரங்கள்ல. ஆனா இன்னைக்கு 6வது தசகத்துல நான் வர்ணிக்க கூடிய இந்த ஸ்லோகத்துல உன்னை பார்த்தா 1 கை, 2 கை, 8 கை, 16 கைன்னு எண்ணவே முடியாத, எண்ணிலடங்காத அளவுக்கு ஆயிரக்கணக்கான தலைகளோட இருக்கக்கூடிய நீ ஆயிரக்கணக்கான திருக்கைகளை பறந்து விரிச்சுட்டு இருக்கே. அப்ப ஒவ்வொரு கையிலையும் யார் இருக்கான்னா, உன்னால் படைக்கப்பட்ட 33 கோடி தேவதைகளும் ஒவ்வொரு கையில இருக்கான்னா சுமாரா ஒரு கணக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடுத்து. 33 கோடி கைகளோட விராட் ஸ்வரூபத்துல பகவான் காட்சியளிக்கிறாரா. தேவா புஜாகா ஸ்தனயுகம் தவதரோம தேவ. உன்னுடைய திருமார்பு இருக்க, அந்த திருமார்புல உத்தமமான தர்ம தேவதையானவன் அமைஞ்சிருக்கான். ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் உள்பட உன்னால் படைக்கப்பட்ட அந்த கூட்டங்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் உன்னுடைய கையில அடங்கி இருக்கா. அந்த கையில அடங்கி இருக்கிறதுனால தான் அவர்களை துதிப்பது. நாங்க யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணி அந்தந்த தேவதையை பூஜை பண்ணா அவர்களுடைய அருள் கிடைப்பதற்கு காரணம், உன்னுடைய அருள் கிடைக்கணும்னா உன்னுடைய கையிலேந்து எங்களுக்கு கிடைக்கணும். அத்தனை கைகள்லையும் தேவா புஜாஸ்தன யுகம் தவ தர்ம தேவ அவர்களை நீ அடக்கின்றிருக்கியே. இதனுடைய வைபவத்தை நான் எவ்வாறு அளக்க முடியும்? உன்னுடைய புன்சிரிப்பே மாயையாக அமைய, உஸ்வாச நிஸ்வாசமான மூச்சுல வாயு பகவான் உதிக்க, நாக்கிலிருந்து அனைத்து நீர்களும் சமுத்திரம் வரை உதிக்க, வாக்கிலிருந்து பறவை கூட்டங்கள் உன்னை தாண்டி பறக்க ஆரம்பிக்க, சஜ்ஜத்திலிருந்து ஸ்வர கூட்டங்களும் சித்தாதிகள்லாம் உன்னை நோக்கி தபஸ் பண்ண, நெருப்பானது வாயிலேந்து உண்டாக, கைகள்ல தேவதைகள் அமைந்திருக்க, மார்புல தர்ம தேவன் அமையக்கூடிய அழகான திருக்கோலத்தோடு இருக்கனேன்னு 6வது ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய அழகு. சிரிப்பது மாயை மூச்சு வாயு வாழ்நாக்கு சீராம் விரிவாக்கு பறவை கூட்டம், விரிவாக்கு பறவை கூட்டம் கரங்களோ தேவராவர் பரிந்துரைவாயோ அங்கி கைகளும் தேவராவர் பரந்தொழிர் மார்பு தானோ பாரவர் தர்ம தேவல்தானே என்று 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி அழகாக முடிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரம் சுருக்கமாக இந்த ஒரு விளக்கத்தை நம்ம புரியும்படி அழகாக அமைந்து விட்டது. அடுத்ததாக 7வது ஸ்லோகத்தை இந்த தசகத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார்ன்ற வைபவங்களே இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய சாக்ஷாத் மூல விக்கிரகமான ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு அறிவிப்பு.